அந்த பேய் சின்ன உடம்புக்குள்ள போயிடுச்சு. சின்ன வெறி பிடிச்ச பேயா மாறினா. அவங்க 2 பேரோட காலை பிடிச்சு தலைகீழ அவங்கள குலுக்குனா. வா, இப்பவே போய் அந்த முனிவரை பாக்கலாம். அப்புறம் அவங்க முனிவரை பார்க்க போனாங்க. சாமி, நாங்க பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏன் எதையோ பார்த்து குழம்பி போயிருக்கீங்க? என்னோட முட்டாள் பொண்டாட்டி எங்க வீட்டுல வேலை செய்யற சின்னாவ பச்சை மலை காட்டை தாண்டி பக்கத்து ஊருக்கு போய் லட்டு வாங்கிட்டு வர சொன்னான். அவன் வாங்கிட்டு திரும்ப வரும்போது அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அவன் எங்களை அடிச்சு வெளியே துரத்திட்டான். இப்ப நாங்க என்ன பண்றது சாமி? எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நீங்க 2 பேரும் இன்னைக்கு நைட்டு பச்சை மலை காட்டுக்கு போகணும். அங்கதான் உங்களுக்கான தீர்வு இருக்கு. அட, இந்த முனிவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி பேசுறாரு? நைட்ல காட்டுக்கு இப்படி தனியாவா போறது? சாமி, நாங்க பச்சை மலை காட்டுக்கு போனா எங்களுக்கும் சின்னாவ மாதிரி பேய் பிடிச்சிரும். எங்களை எது காட்டுக்கு போக சொல்றீங்க? அந்த காட்டுல ஒரு கணவன் மனைவி பேய் மட்டும்தான் பிரிஞ்சு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதுல மனைவி பேய் உங்க வீட்டுல இருக்கு. இப்ப கணவன் பேய் மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த காட்டுல இருக்கிற கணவன் பேய உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா அந்த பேய் உங்க வீட்டுல இருக்க பேய் கூட சேர்ந்து மறுபடியும் பச்சை மலை காட்டுக்கே போயிடும். சுந்தரமும் அவனுடைய மனைவியும் முனிவர் சொல்றத கேட்டு அவன் வீட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு நைட்டு வந்துச்சு. என்னங்க, நீங்க அந்த பேய அழைச்சிட்டு வாங்க, நான் வீட்ல இருக்கேன். ஏ குண்டம்மா, என்ன மட்டும் தனியா அந்த பேய் கிட்ட கோத்து விடலான்னு பாக்குறியா? நீய வா, இல்லனா நான் உன்னை சின்ன கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். அப்புறம் 2 பேருமே அந்த பச்சை மலை காட்டுக்கு போனாங்க. பேய் சார், எங்க இருக்கீங்க? நாங்க உங்களதான் பார்க்க வந்திருக்கோம். ப்ளீஸ் சார், எங்க கூட வீட்டுக்கு வாங்க. இங்க பாருங்க, அது ஒரு ஆம்பளை பேய். அது நான் கூப்பிட்டாதான் வரும். ராஜா, எங்க இருக்கீங்க? நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்க ராணி வந்திருக்கேன். எப்போ வருவீங்க? அடியே குண்டம்மா, நம்ம கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைய நீ இப்படி கூப்பிட்டதே இல்லையடி. பேய் சார், எதுவும் தப்பா நினைக்காதீங்க. இவ அவ்வளவு அழகெல்லாம் இல்ல, உங்களை மயக்கிறதுக்காக அழகா பேசுறா. சரி, அப்ப நான் போறேன். நீங்க மட்டும் தனியா அந்த பேய அழைச்சிட்டு வாங்க. கோவப்படாத அகிலா, நான் சும்மா கிண்டல் பண்ண. என்ன இந்த காட்டுல தனியா விட்டு போயிடாதடி. நான் இனிமே கிண்டல் பண்ண மாட்டேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்டு அந்த ஆண் பேய் அங்க வந்துச்சு. நீங்க இந்த ராத்திரி நேரத்துல இந்த காட்டுல என்ன விளையாட்டு உங்களுக்கு? பேய் சார், உங்க மனைவி எங்க வீட்டு வேலைக்காரன் உடம்புல இருக்கா. நீங்க தான் அவனை காப்பாத்தணும். என்ன சொல்றீங்க? என்னோட மனைவி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்க மனைவிய மறுபடியும் இந்த பச்சை மலை காட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம். என்னோட மனைவிய பார்த்து 10 வருஷம் ஆச்சு. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நான் உங்க கூட வரேன். அப்புறம் அவங்க 3 பேரும் சின்னாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போனாங்க. பேய் சார், உங்க மனைவி சின்ன உடம்புக்குள்ளதான் இருக்கு. செல்லமே, ஏன் என்ன விட்டுட்டு தனியா போன? அவன் உடம்ப விட்டுட்டு வெளியே வா. நாம ஜோடியா பச்சை மலை காட்டுக்கு போகலாம். இனிமே நாம பிரியவே கூடாது. பேய் மேடம், நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். இனிமே நாங்க சின்னாவ தொல்லை பண்ண மாட்டோம். சின்னாவ எங்க பையன் மாதிரி பாத்துக்கிறோம். எங்களை மன்னிச்சு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாங்க. வா போகலாம். சின்ன உடம்புல இருந்து அந்த பெண் பேய் தன்னுடைய கணவனோட போயிடுச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் காட்டுக்கு போயிட்டாங்க. சுந்தரமும் அகிலாவும் சின்னா கிட்ட மன்னிப்பு கேட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க.